இப்போ இந்த கட்சி வந்து முளைச்சி 3 இலை விடலை. 3 இலையும் வேறு வேறு டிசைனில் இருக்குது, ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடைவெளியை நம்ம மெயின்டைன் பண்றாங்க. டிஸ்டன்ஸ் கீப் இதெல்லாம் அந்த கட்சியில இருந்து யாரும் வெளியே வந்து சொல்லல. இதெல்லாமே வந்துட்டு ஒரு வீண் ஒரு யூகங்களாகவும் வதந்திகளாகவும் தான் இருக்கு. அப்படின்னு பார்த்தா திமுக பத்தி தான் சொல்றாங்க. திமுக கட்சியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய கூட்டணிக்குள்ளே நிறைய விரிசல்கள் இருக்கு. அவங்க வந்துட்டு ஆட்சியில அதிகாரத்தை பங்கு கேக்குறாங்க. சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற. நீங்க சொல்றதுன்னா ஒரு வளர்ந்த கட்சியில பல கோஷ்டிகள் இருக்கும், தனித்தனி அணிகள் இருக்கும். ஒரு அணிக்கு இன்னொரு அணிக்கு பிடிக்காது. ஒருத்தர் மாவட்ட செயலரை வர முயற்சி பண்ணுவார், அவருக்கு அந்த போஸ்டிங் கிடைக்காம போயிடும், அவரை தூக்கி கீழே போட்டுருவாங்க. அவர் அதுக்காக அவருக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருப்பார். அது எல்லா கட்சியிலையும் உள்ள பொது பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன்னா, தலைமையோட நிர்வாகிகள் தொடர்பு கொள்வதுங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது தாவேக்கால ரொம்ப பலவீனமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, தாவேக்காவுக்கு குடியேற்றத்தில் பிரச்சனை இருக்குது, அல்லது ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்களுக்காக வேண்டி ஒரு வேலை திட்டத்தில் ஒரு நெருக்கடி வருதுன்னா தலைமையோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்த அருண்ராஜுங்கிறவர், பல கோடிக்கு அதிபதியாக மல்டி மில்லியனியராக இருக்கக்கூடிய மார்ட்டின் ஃபேமிலியிலேருந்து வந்த ஆதவர்ச்சனா, இவங்கெல்லாம் எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடியவர்களுடைய வரிசையில் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த கட்டமைப்பு வசதிகள்லாம் இருக்குல்ல, அது குறித்தெல்லாம் அவங்க இப்போ தான் யோசிக்க தொடங்குறாங்க. ரொம்ப பூஜ்ஜியத்திலேருந்து தொடங்குறாங்க. அதெல்லாம் மற்ற அதிமுக போன்ற கட்சிகளில், திமுக போன்ற கட்சிகளில் எல்லாம் கட்டமைப்பு ரொம்ப வலிமையாக இருக்கிறது. ஒரு தலைவருடைய வருகை எங்கேருந்து எப்படி தொடங்கணும், எங்கே முடியணும், எந்த இடத்துல உணவு இடைவேளை, எந்த இடத்துல எது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய ப்ரோக்ராம் சார்ட் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு திராவிடர் கழகத்தில் நடத்துகிற கூட்டங்கள்லாம் 7 மணிக்கு இவர் பேசுவாருன்னா 6:59 அவர் மைக்கு முன்னாடி நின்றுவார். முன்னையும் வராது, பின்னையும் வராது. கலைஞர் அளவுக்கு நேரம் தவறாமை அப்படின்னு ஒன்றை டைம் மேனேஜ்மெண்ட்டை கடைப்பிடித்த ஒரு தலைவர் யாருமே கிடையாது. மிகச்சரியாக இருப்பார் கலைஞர். இதெல்லாம் தலைமை பண்பின் அடையாளங்கள். இவரே ஷூட்டிங்கு கரெக்டத்துக்கு போகிறவர் தான். ஆனால் அரசியல்னு வருகிற போது தனக்கு க்ரௌடு கூடட்டும், இன்னும் கூட்டம் வரட்டும்னு காக்க வச்சு 7 மணி நேரம் காக்க வச்சு இந்த விபரீதத்துக்குள்ளே மக்களை தள்ளிட்டாரு.